இப்போதைக்கு விஜய் ஒரு ஸ்பாயிலராக இருப்பார். யாருக்கு ஸ்பாயிலர் சார்? அதுதான் நான் சொல்றேனே, ஒவ்வொரு தொகுதிக்கு அது மாறுபடும். திமுகவுக்கு சில பகுதிகளில் அவர் ஸ்பாயிலராக இருப்பார். ஓகே. அதிமுக அணி வெற்றி பெறாமல் சில தொகுதிகளில் அவர் ஸ்பாயிலராக இருப்பார். வெதர் ஹி வில் பி எ வின்னிங் ஃபோர்ஸ், அதுவும் எப்படி முடிவாகும் என்றால் அவரிடம் சில கட்சிகள் சேர்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். அது சஸ்பென்ஸ்ங்கிறாரு. சஸ்பென்ஸ் சொல்றது எல்லாரும் சொல்றது சார். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லலையா பிரம்மாண்டமான மெகா கூட்டணி அமையும் இவர் சொல்லிட்டே இல்ல, ஜெயக்குமார் இவர் மாறி மாறி சொல்லிட்டே இல்ல. அந்த மாதிரி அவரும் வாயில வந்தது சொல்றாரு. இவர் மெகா கூட்டணி அமைன்றாரு, அவர் வேற வார்த்தையில சொல்றாரு சஸ்பென்ஸ் அப்படின்றாரு, இடைவேளை விடுற மாதிரி சொல்றாரு. ஆகவே அது சினிமாத்தனமான ஒரு கமெண்ட் தானே தவிர அவரை நோக்கி யார் நகர்வார்கள் என்று பார்த்தோமானால் இப்போதைக்கு திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. வெளியில் இருப்பது 2-3 கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இரு பிரிவுகள், தேமுதிக. இரு பிரிவுகளும் சேர்ந்து விஜய் கிட்ட போக வாய்ப்பில்லை. ஒரு பிரிவு அதிமுக பாஜக பக்கம் போகலாம், ஒரு பிரிவு திமுக பக்கம் போகலாம். இல்லை என்றால் அதிமுக பாஜக பக்கம் ஒரு பிரிவு போகிற பிரிவு விஜய் கிட்ட போகலாம், திமுக பக்கம் போகிற பிரிவு திமுகவோ அதிமுகவோ என்ற சாய்ஸை எடுக்கலாம். ஆகவே இது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். விஜய்க்கு 2 கட்சிகள் அல்லது 3 கட்சிகள் சேர்ந்து விட்டால் அவர் வலிமையாவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு ஆனால் திமுக கூட்டணி உடையணும், அதற்கு இப்போது வாய்ப்பில்லை.